இப்ப ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வரணும் உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பா நோய் அதாவது வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதா, ஓம் சுராச்சர் நமக அப்படின்னு சொன்னா ஹார்ட் அட்டாக் போயிடுங்க. ஜோதிடத்து மூலமா ஹார்ட் அட்டாக்கை வென்றலாம். இப்படி ஒரு மூடநம்பிக்கையுள்ள ஒரு தற்கொலை இருக்குல்ல, இந்த தற்கொலைக்கு தான் பார்த்தோன்னா நம்ம சீமா அவர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து வழி நடத்தக்கூடிய சட்ட ஆலோசகர் அப்படின்னு ஒரு பதவி தராங்க. இன்கேஸ் அந்த பதவி வந்து அவர் கொடுக்குறாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, சார் 23ஆம் தேதி நீங்க வந்து அசம்பிளிக்கு தயவு செய்து போகாதீங்க. ஏன் அன்னைக்கு போனா உன்னை வந்து கலாச்சியை வந்து அவமானப்படுத்துறாங்க. வேணா நீங்க 25ஆம் தேதி போகுங்க. அது கூட அசம்பிளி டைம் பார்த்தோன்னா ஈவினிங் வைங்க. மார்னிங் பார்த்தோன்னா கெட்ட நேரம், ஈவினிங் பார்த்தோன்னா நல்ல நேரம். அந்த நேரத்துல வச்சோன்னா சுப முகூர்த்த நேரத்துல உங்களை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. சோ நீங்க வந்து அதுல இருந்து தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி தான் அவர் வந்து செயல்படுவாரு. இது எப்படி இருக்கும்? இதெல்லாம் பார்க்க எப்படிங்க இருக்கு? எங்க தமிழ்நாடு வந்து முற்போக்கு பண்ணுங்க. சிஎம் சாரோட கட்சி தலைவர் யாருங்க? பெரியாருங்க, அம்பேத்கருங்க. எத்தனை முறை சொல்றது, அம்பேத்கர் வந்து சயின்டிபிக் டம்பரை கொண்டு வந்து சாக்க சொல்லிக்கிறாருங்க. இல்ல உண்மையை பார்த்தனா இந்த பதவி ஏற்று இந்த 3 நாளை பார்த்தனா இவ்வளவு கேவலமான கேள்வி குத்துங்க, அசிங்கமா இருக்கு. உண்மையா சொல்றான், தமிழனா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து அசிங்கமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தமிழ்நாட்டுல பார்த்தனா இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் நடக்குது.